வரியா? எவ்வளோ? எங்க நான் தெருவுல தான் இருக்க, வாங்க எங்க சீக்கிரமா வாங்க. கீதா என்னாச்சு? எங்க என்ன யாரோ ஒருத்த பாத்து எவ்வளோன்னு கேட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரு அசிங்கமா போச்சுங்க. யார் அவன்? என் சைடு போனா? இப்படிதாங்க போனோம். சரிடா. ஆமா, அவன் அந்த பொண்ணுகிட்ட கேட்டு போனா இல்ல ஓன்ட்ட மட்டும் தான் கேட்டு போனானா? என்ன மட்டும் தாங்க பாத்துக்கிட்டு போனோம். அவளும் மாடர்ன் ட்ரெஸ் தான் போட்டிருக்கா, நீ மாடர்ன் ட்ரெஸ் தான் போட்டிருக்க. ஆனா அவகிட்ட கேட்காம ஓன்ட்ட மட்டும் கேட்டு போயிருக்கான் தெரியுமா? நான் அழகா இருக்கேன்னு கூட இருக்கலாம் இல்லங்க. அப்படி நீ நினைக்கிற? அங்க தெரியல, இங்க தெரியுது. மாடர்ன் ட்ரெஸ் போடுங்க, தப்புன்னு சொல்லல. ஆனா அங்கங்கமா தெருற மாதிரி போடாது. இதுக்காக நான் எல்லா மனையும் தப்பு சொல்ல வரல. இனிப்பு திறந்துருந்தா ஈ வந்து முக்கியதான் செய்யும். மூடி வச்சு பாரு, ஈ முக்கியதான் இல்லையான்னு பாப்போம். இதுக்கு மேல உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கன்னு எனக்கு புரியல கீதா. வா. நான் பார்த்ததுலே ஒரு ஒர்த்தான சோஷியல் அவேர்னஸ் வீடியோவே இதுதான் ப்ரோ. அடியே ஃபெமினிஸ்ட்டுகளா, எஸ் ஆல்மேன் என்ன ஆட்டம் போட்டீங்க. எங்கள் தலைவன் நாட்டாள்மேன் உங்கள் தலையிலே ஒரு கொட்டு வச்சானா, இனிமேல் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகாமல், காலேஜ் போகாமல், படிக்காமல், 4 விஷயம் தெரிஞ்சுக்காமல், சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணாமல், ஒழுங்காக நாங்கள் சொல்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு 14-15 வயசில் ஒரு 30 வயசு பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு ஒழுங்காக அவனுக்கு சேவை செய்கிற வழியை மட்டும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாவே நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம். நாங்கள் சொல்கிற ட்ரெஸ்ஸை போட்டாலும் அரெஸ்ட் பண்ணுவோம், சொல்கிற ட்ரெஸ்ஸை போடலனாலும் அரெஸ்ட் பண்ணுவோம், உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டாலும் அரெஸ்ட் பண்ணுவோம், போடனாலும் அரெஸ்ட் பண்ணுவோம். ஆக மொத்தம் அரெஸ்ட் பண்ணுறது எங்களோட பிறப்புரிமை, ரைட்டா? ஒழுக்கமாக நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் சேஃபு. அப்புறம் வந்து நீங்களும் எஸ் ஆல்மன்னு கத்திட்டு இருக்க வேண்டாம். ஓகே, புரியுதா? ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே யாராவது அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து வெளியெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அது வந்து நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கணும். அதுதான் வந்து ஒரு பெண்ணுக்கான, அது என்ன சொல்லுவாங்க, லட்சணம், குடும்ப லட்சணமான பெண். ஓகே, பாய்.